நம்ம ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துருப்போம் லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஷார்ட்ஸில். அதில் என்ன பார்த்தோம், ஜவஹர்லால் நேரு, பட்டேல் இவங்கெல்லாம் லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷனுக்கு அப்போஸ் பண்ணாங்க. இவங்க வந்து வேணாம், இந்த மாதிரி ஸ்டேட்டை பிரிச்சோம்னா ஸ்டேட் வந்து மொத்தமாக பிரிஞ்சிரும் இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் மே ஹேவ் ஸ்ட்ரென்த் அண்ட் ரீஜனலிசம் கம்ப்ரமைசிங் நேஷனல் யூனிட்டி. நேஷனல் யூனிட்டியை வந்து நம்ம விட்டு கொடுத்து நம்ம அந்த ஸ்டேட்டோட இதை வந்து பலப்படுத்த போகிறோம். லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா, இப்போ தமிழ்னு வச்சுக்கோமே, தமிழ் மக்களுக்கான தமிழ் ஸ்டேட்டு, ஆந்திரா மக்களுக்கு ஆந்திரா ஸ்டேட்டுன்னு இருக்குன்னா, அவங்களோட அந்த தமிழ்ன்ற அந்த விஷயம் இருக்குல்ல, நாங்கள் ஒரு தமிழ் சமூகம், அந்த விஷயத்தை உயர்த்தி பிடிச்சு இந்தியாவை வந்துட்டு இந்தியாவோட மொத்தமாக இந்தியான்னு இருக்குல்ல, அந்த நேஷனல் யூனிட்டி காணாமல் போயிடும் அப்படின்னு பயந்தாங்க. இட் மே ஹேவ் லீட் டு மெனி மோர் சர்ச் டிமாண்ட்ஸ் இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு நினச்சாங்க. பை த ஃபார்மேஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் ஃபார்மேஷன் நடந்ததுனால மைனாரிட்டி லாங்குவேஜ் வந்து அழிஞ்சு போகும். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா சில இடங்களில் வந்து மலையாளம் பேசப்படும், சில இடங்களில் வந்துட்டு கர்நாடகம் பேசப்படும், தெலுங்கு பேசப்படும். அதே மாதிரி கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டோன்னா கோஸ்டல் சைட்ஸில் வந்து துளுன்னு ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் நம்ம லாங்குவேஜ் வைஸ் ஸ்டேட்டை பிரித்தா மைனாரிட்டி லாங்குவேஜஸ் அப்படியே அழிஞ்சு போகும். நம்மளோட டைவர்சிட்டி, கல்ச்சர் அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம கல்ச்சர்லையும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப டைவர்சிஃபைங்காக இருப்போம். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கல்ச்சரை வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாக உள்ளது இந்தியா. அதில் போய் நம்ம ஸ்டேட் வைஸ் பிரித்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. A number of separatist forces were prevalent at the time of independence, which may have got emollient due to linguistic reorganization. நிறைய பிரிக்கக்கூடிய ஃபோர்ஸஸ், இந்தியாவை பிரிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபோர்ஸஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டைமில் இருந்தது. அதெல்லாம் திரும்ப வந்து நடக்குமோ, திரும்ப அதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு பயந்ததுனால இந்த இது வேணாம், லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் படி ஸ்டேட்டை பிரிக்க வேணாம் அப்படின்னு நினச்சாங்க. தேங்க்யூ.